இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு பரபரப்போடையும் ஒரு எதிர்பார்ப்போடையும் தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம தளபதி வேற பனையூர் பண்ணையார் வேற செயற்குழுவை கூட்டியிருக்கிறாரு. என்ன முடிவெடுத்தாருன்னு தெரியலையே, எத்தனை தலை உருள போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்து வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே புதிய தலைமுறை தொலைக்காட்சியை வந்து பார்த்தேன். பார்த்தப்ப அவங்க நேர்பட பேசு நிகழ்வு வந்து அப்பதான் ஆரம்பிச்சிருந்தாங்க. கண்டிப்பா இன்னைக்கு தலைப்பு நம்ம தளபதியை பத்தி ஏதாவது தான் இருக்கும். இன்னைக்கு அவர் பனையூர்ல வந்து என்ன சம்பவம் செஞ்சார் அப்படிங்கிறதான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போட பார்த்தேன். எதிர்பார்ப்பு வீணாகல. தளபதி பத்தின தலைப்பு தான் என்னன்னா, இன்னைக்கு வந்து தாவேகா வந்து யாருடைய கூட்டணி இல்ல, குறிப்பா அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து தளபதி என்ன செய்ய போறாரு, அதிமுக என்ன செய்ய போகுது, பிஜேபி என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. பார்த்த உடனே இன்னுமாடா உலகம் உங்களை நம்புதுன்னு நீங்க நம்புறீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்கு வந்துச்சு. நம்ம சின்ன மோடி விஜய் வந்து ஏன் இப்படி அறிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியும் விவாதமும் வந்து பல்வேறு இடங்கள்ல பல விதமா நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல இதை நாம எப்படி பாக்குறோம் அப்படிங்கறதான் வந்து நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதிய தலைமுறையில என்ன விவாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா வந்து தனித்து போட்டியிட போகுது, அதாவது அதிமுக கூடயும் கூட்டணி இல்ல, பாஜக கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் விவாதமா இருக்கு. இதுக்கு முன்னாடி கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி தாவேகா இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா அது வரவேற்கத்தக்க முடிவு. ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றத வந்து இன்னைக்கு 10 வயசு குழந்தை கூட ஏத்துக்காது, ஒரு சின்ன குழந்தை கூட ஏத்துக்காது. ஏன்னா சிபிஐ கையில வழக்கு இருக்கு. சிபிஐ வந்து இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கையில இருக்கு. அவங்க கையில இன்னைக்கு ஆட்சி அதிகாரமும் இருக்கு. அவங்க கடந்த காலங்கள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல தனக்கு சாதகமா இல்லாதவங்களை ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி அவங்களை எப்படியெல்லாம் ஆட்டி வச்சாங்க அப்படிங்கிறது வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய உங்களை தமிழ்நாட்டுல எப்படிரா கால் ஊன்றதுன்னு தடுமாறிட்டு இருக்கும்போது அப்படி லட்டு மாதிரி கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டுருவாங்களா, உங்களை அப்படியே விட்டுருவாங்களா அப்படிங்கிற கேள்விதான் எல்லாத்துக்கும் வரும். இந்த கேள்வி மக்களுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதான்னு சொல்லி தெரியல. இவங்க என்ன சொன்னாலும் மக்கள் ஏத்துப்பாங்க, இல்லைன்னா ஊடகங்கள் அதை பேசி பேசி ஒரு வந்து நம்மளை பெருசாக்கி நம்மளே பேசும் பொருளா வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்களான்னு சொல்லி தெரியல. ஆனா இத 5 வயசு குழந்தை கூட நம்பாது அப்படிங்கிறதா உண்மை. ஏன் அப்படின்னு பாப்போமே. இப்போ கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா ஒரு புது கட்சி வந்து தனித்துதான் போட்டிடணும், அதான் சரியான முடிவா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இவங்க ஊடகத்துல பேசுறாங்க இல்லையா, தாவேகா சார்பா பேசக்கூடியவங்க வந்து ஊடகத்துல பேசுறாங்க இல்லையா, எதிர்க்கிறது வைக்கிறதுக்கு யாரும் இல்லாத இடத்துல திமுக தான் முழுக்க காரணம், அவங்க அங்க கேட்ட இடத்த கொடுக்கல, நெருக்கடியான இடத்த கொடுத்துட்டாங்க, காவல்துறை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, இன்னும் எக்ஸெட்ரா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா. இந்த விஷயங்கள் அடிப்படையில தான் வந்து சிபிஐயோட விசாரணை நடக்குமா, நீதிமன்றத்தோட தீர்ப்பு வருமா, அது எப்ப வரும், தேர்தலுக்கு முன்னாடியா தேர்தலுக்கு அப்புறமா இப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இப்போ இவங்க சொல்றதை மட்டும்தான் நீதிமன்றம் கேட்குமா, விஜய் தரப்புல யாருமே விசாரிக்காதா, புஷி ஆனந்த விசாரிக்காதா, நிர்மல்குமாரை விசாரிக்காதா, ஆதவ அர்ஜுனா விசாரிக்காதா, விஜயை விசாரிக்காதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இப்போ திமுக சைட்ல வந்து தப்பு இருக்கா, ஆமா இருக்கு. அவங்க வந்து நினைச்சா உதயநிதி எந்த இடத்துல பேசினாரோ அந்த இடத்துல வந்து இடம் கொடுத்துருக்கலாம். இல்ல வந்து இந்த இடத்த கொடுக்க முடியாது, நீங்க ஏதாவது ஒரு மைதானத்தை தேர்ந்தெடுத்து அங்க நடத்துங்க, நீங்க நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமா பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கலாம். ஏன்னா தவறுகள்ல இருந்து விஜய் பாடம் படிக்கல, அது கரெக்ட். ஆனா வந்து திமுகன்றது எவ்வளவு பெரிய பாரம்பரியம் கொண்ட ஒரு 50-60 வருஷத்து அனுபவம் உள்ள ஒரு கட்சி. இவங்க வந்து கடந்த இதுக்கு முன்னாடி இருந்த சுற்றுப்பயணங்களா இருக்கட்டும், அவங்களுடைய மாநாடுகளா இருக்கட்டும், எவ்வளவு பேர் கூடுனாங்க. அப்போ வந்து இந்த சந்து பத்தாது, அப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய இடமா கொடுத்தா நமக்கு தொந்தரவு இல்லாம போகணும்னு யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா சரியா இருந்திருக்கும். ஆனா அவங்க அப்படி யோசிக்காதனாலதான் இந்த பிழை நடந்துச்சு. அதனால அவங்க மேலேயும் வந்து தவறு இருக்கு, அதை வந்து நீதிமன்றம் பார்த்துக்கிட்டும் தீர்ப்பு வரட்டும். ஆனா இன்னைக்கு இவங்க சொல்றாங்களா தனித்து போட்டிடுவேன்றது, அது எந்த அளவுக்கு இந்த இடத்துல சிக்கலாக போகுது, சிக்கலா ஆகிறதுக்கு காரணமே இந்த சம்பவம் தான் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. முதல் விஷயம் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த கரூருக்கு வரும்போது போட்ட கண்டிஷனை பத்தி எல்லாம் பேசுறாங்க இல்லையா. அதாவது அவர் சொன்ன டயத்துக்கு தான் வந்திருக்கிறாரு, 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வந்து அவர் அனுமதி கேட்டிருந்தாரு காவல்துறையிட்ட. அந்த டைம்ல 7 மணிக்கு தானே வந்திருக்கிறாரு, அது என்ன தப்புன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இங்க இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, நீங்க காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கினது 3 to 10 தான், அதை யாரும் மறுக்கல. ஆனா உங்க அபிஷியல் பேஜ்ல நீங்க வந்து 12 மணிக்கு கரூருக்கு வராருன்னு ஏன் அறிவிச்சீங்க? அப்போ புஷி ஆனந்த் எதுக்காக வேண்டி நாளைக்கு 12 மணிக்கு மக்களை சந்திப்பார் கரூர்ல தளபதினு ஏன் சொன்னாரு? அப்போ பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு அங்கீகரிக்கப்பட்டவர் தானே, ஒரு கட்சியுடைய
ஸ்போக் பர்சன் தானே, உங்களோட அபிஷியல் பேஜ்ல வந்து தானே பார்ப்பாங்க, நீங்க விடுற அறிக்கையை வந்து பொதுமக்கள் எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ இந்த ரெண்டும் நீங்க திட்டமிட்டு செஞ்சதா, கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி செஞ்சதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இன்னொன்னு, நீங்க வந்து கரூருக்கு சொன்ன டைமுக்கு வந்துட்டீங்க ரைட்டு, ஆனா நாமக்கலுக்கு நீங்க சொன்ன டைமுக்கு வந்தீங்களா? அதாவது 8:45 சொல்லிட்டு ஏன் வீட்டுல இருந்து 8:45 கிளம்புனீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பேசின பேச்சுக்கள், அதாவது போன்ல பேசின உரையாடல்கள்லாம் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்குதா சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல கூட்டம் பத்தல, இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை ஏத்து, இந்த இடத்துக்கு கூட்டம் பத்தல, இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை ஏத்துன்னு பல இடங்கள்ல கூட்டம் குறைவா இருக்கிற இடத்துல ஆட்களை கொண்டு வந்து இவங்களே சேர்த்ததாகலாம் வந்து அதுக்கான ஒளிப்பதிவுகள்லாம் கிடைச்சிருக்கதாகவும் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது திட்டமிட்டு கூட்டப்பட்ட கூட்டம் அப்படிங்கிறது தெரியுது. இயல்பா கூடின கூட்டம் கிடையாது, வேலூனுக்கு நீங்க கூட்டம் காட்டுறதுக்காக திட்டமிட்டு கூட்டிருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையும் கேள்விகள் முன்வைக்கும் போது அதுக்கு என்ன பதில் இவங்க கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம், நாமக்கல்ல மக்கள் பார்த்துட்டாங்க இல்லையா, அந்த கூட்டம் ஏன் பின்னாடியே கரூர் வரைக்கும் வரணும் அப்படிங்கிற தேவை இருக்குல்ல. இப்போ ஒரு இறந்து போன ஒரு 5 பேர் வந்து ஒரே ஊருக்காரங்க, அதுல கூட்டிட்டு வந்தவங்க 2 பேர் தான் ரசிகர்கள் கட்சிக்காரங்க, மீதி எல்லாம் வந்து பொதுமக்களை வந்து காசு கொடுத்து வேன்ல கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அந்த தரப்புல விசாரிக்கப்படும் போது இவங்க யாரெல்லாம் அவங்க கிட்ட பேசினாங்க, எப்படிலாம் அந்த கூட்டத்தை கொண்டு வர செஞ்சாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய போன் உரையாடல்கள், அவங்களுடைய வாட்ஸ்அப் உரையாடல்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது உறுதியா தெரிய வந்துடும். அப்போ நிச்சயமா வந்து இவங்களுக்கு எதிராகவும் நிறைய ஆதாரங்கள் வந்து கிடைச்சிருக்கும். இப்ப நீங்க வந்து போதுமான வசதிகளை செஞ்சு தரணும்னு காவல்துறை சொல்ற அதே குற்றச்சாட்டை வந்து இவங்க மேலேயும் சொல்ல முடியும். இப்ப விக்கிரவாண்டி மாநாட்டில இருக்கட்டும், மதுரை மாநாட்டில இருக்கட்டும், நீங்க வந்து அதிகமா வந்து இந்த மொபைல் டாய்லெட்டு, அப்புறம் குடிக்கிற தண்ணி வசதி எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனா சாப்பாடு உணவுப் பொருள் கிடைச்சதுன்னா கிடைக்கல. ஏன்னா சொந்த கட்சிக்காரனே வந்து ஒரு நாளைக்கு 5000 3000 இந்த ரோட்ல கடைப்பட்டு தள்ளுவண்டி கடைலாம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து சாப்பாடு விற்கிறதுக்கே வந்து மதிய சோறு விற்கிறதுக்கே வந்து காசை வாங்கிட்டு தான் உள்ள அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையா சொல்ல போனா நீங்க தான் அவங்களுக்கு சாப்பாடு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும், தண்ணி வசதியை ஏற்படுத்தி கொடுத்துக்கணும், கழிவறை வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு உள்ள சாப்பாடை விற்க வரான் இல்லையா, ஒரு அண்டாடங்காச்சு, ஒரு 10 ரூபா கிடைக்காத ஒருத்தர் வரான் இல்லையா, அவங்ககிட்ட கூட காசை வாங்கிட்டு தான் அவங்க கட்சி நிர்வாகிகள் அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நீங்க அவங்களுக்கு வசதியை செஞ்சு தர வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு செஞ்சு தராம ஏன் விட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து கண்டிப்பா வரும். காவல்துறையிட்ட அனுமதி வந்தது 10,000 பேர், ஆனா 30,000 பேர் வந்திருக்காங்க, பரவாயில்ல. ஆனா காவல்துறைக்கு தெரியுமோ தெரியாத 30,000 பேர் வருவாங்கட்டு உங்களுக்கு தெரியும்ல, இவ்வளவு இடத்துல இருந்து ஆட்களை வர வைக்கிறோம்னு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அவ்வளவு பேர் சந்திக்கிறதுக்கான ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்க? நீங்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாம், இல்லைன்னா வந்து ஓப்பன் பிளேஸ்ல வேற எங்கேயா போட்டுக்கலாம்ல அப்படின்னு பல கேள்விகள் வந்து முன்வைக்கப்படும். இதை தாண்டி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள், சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி செந்தில்குமார் அவருடைய தீர்ப்பு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அதே நேரத்துல அவர் கேட்ட கேள்விகளும் வந்து இங்க கேட்கப்படும், சிபிஐல கண்டிப்பா கேட்கப்படணும். ஏன்னா விஜய் அவர்களுடைய வாகனத்துல வந்து 2 வாகனங்களை உரசி கீழே விழுந்துட்டாங்க பசங்க. முறைப்படி பார்த்தா சட்டப்படி இந்த கேரவனை ஓட்டின டிரைவர் மேல வந்து வழக்கு பதிவு செய்யப்படணும். 2வது, கேரவன்ல இருக்கிறவங்க அதை பார்த்துருப்பாங்க, கண்டிப்பா வந்து சைடு மிரர்ல பார்த்துருப்பாங்க. பார்த்துருந்தா வண்டி நிறுத்திட்டு அவங்களுக்கு முதலுதவி செஞ்சிருக்கணும், அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சிருக்கணும். ஆனா வண்டியில இருந்த விஜய் அதை செய்யல, அந்த அந்த ஓட்டுநர் வந்து கண்டுக்கிடல. ஒரு முறைக்கு 2 முறை நடந்தும் அதை ஏன் கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ அது அந்த அடிப்படையிலையும் வந்து விசாரிக்கப்படும். இன்னொன்னு, தொடர்ச்சியா வந்து இந்த வண்டி உள்ள வர வேண்டாம், ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்திக்கணும்னு சொல்லும் போது அதை கேட்காம ஏன் உள்ள வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த வண்டி உள்ள வரும்போது அந்த வண்டிக்கான ஸ்பேஸை உருவாக்குறதுக்கு, இடத்தை உருவாக்குறதுக்கு தான் கூட்டம் பின்னாடி போகும்போது தான் வந்து அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவா வந்து தெரிய வருது. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் கேட்கல அந்த வார்த்தை அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு சரியான பதில் சொல்லணும். அதை தாண்டி கரூருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வர வேண்டாம், கூட்டம் அதிகமா இருக்கு, ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிச்சதா காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க எச்சரிச்சதை எந்த காரணத்துக்காக நீங்க நிராகரிச்சீங்க அப்படிங்கிற கேள்விக்கும் வந்து கண்டிப்பா நீதிமன்றத்துல பதில் சொல்லணும், சிபிஐக்கு பதில் சொல்லணும். இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்து உள்ள இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஐயா செந்தில்குமார் நீதியரசர் சொன்ன மாதிரி அந்த கேரவனை ஏன் வந்து காவல்துறை கைப்பற்றல, அங்கேயே கேரவனை கைப்பற்றி இருந்தா அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஏன் கைப்பற்றலன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு. அந்த கேள்வி நிச்சயமா வந்து சிபிஐ வந்து கேட்டா இவங்க தரப்புல என்ன பதில். இன்னொன்னு, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கிறத வந்து கேரவனுக்குள்ள உள்ள உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரும் வந்து அந்த சிசிடிவி இருக்கு இல்லையா, விஜயோடைய கேரவன்ல பொருத்தப்பட்ட சிசிடிவி, அதை உட்கார்ந்து பார்த்துருந்தாலே வந்து மக்கள் மத்தியில என்ன நடக்கு, என்ன அசம்பவம் நடந்திருக்கு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அதை சரி பண்ணிருக்கலாம். அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கேரவன்ல இருந்த கேமரால பதிவான விஷயங்கள்லாம் இருக்குதா, அழிச்சிட்டாங்களா?
இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் அதுல இருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் இருந்ததுனால நீங்களே அழிச்சிட்டீங்க அப்படிங்கிற, ஏன் அழிச்சாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஒருவேளை அழிச்சிருந்தா அதை ரெக்கவரி சாஃப்ட்வேர் மூலமா ரெக்கவர் பண்ணுனா கண்டிப்பா வந்து இவங்களுடைய வண்டவாளம் வந்து தண்டவாளம் ஏறும் அப்படிங்கிறது நிச்சயம். அதை தாண்டி இவங்க ஆதரவாளர்கள்லாம் பேசினாங்கல்ல, அதாவது திமுக காரங்க செந்தில் பாலாஜி ஆட்கள் வந்து கூட்டத்துல பூந்துட்டாங்க, அவங்க வந்து கத்தியை வச்சு கிழிச்சிட்டாங்க, அமிலத்தை வீசினாங்க, ரசாயனத்தை வீசினாங்கன்ட்டு, இதெல்லாம் எந்த அடிப்படையில பேசப்பட்டது அப்படிங்கிறது வந்து சிபிஐ விசாரணையில வரும்போது மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டவங்க, காயம்பட்டு அனுமதிக்கப்பட்டவங்களோ இல்ல இறந்து போனவங்களோட உறவினர்களோ அந்த குற்றச்சாட்டு யாரும் வைக்கல. யாரு முதலும் கத்தியால கோடு போடப்படல. எந்த ரசாயனமும் பயன்படுத்துறதுக்கான எந்த ஆதாரமும் இது வரைக்கும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் வந்தது மாதிரி தெரியல. அப்போ இதெல்லாம் யார் பரப்புனாங்க, எந்த அடிப்படையில பரப்புனாங்க அப்படிங்கிறத நோக்கி இந்த விசாரணை தொடர்ச்சியா நீளும் போது பல கண்ணிகள்ல இவங்க மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ குடிமையை மொத்தமா கொண்டே பிஜேபி கையில கொடுத்துட்டு நான் வந்து தனித்து போட்டியிட போறேன்னு சொன்னது காமெடியா இல்ல, வேடிக்கையா இல்ல, பாக்குறவன் சிரிக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு அப்படி அறிவிச்சிருக்காங்களாமா. 5ஆம் தேதி வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து முடுக்கி விட போறாங்களாமா. நீங்க என்ன நடத்தினாலும் இப்ப நீங்க வெளியிட்ட இந்த முடிவு கூட, அதாவது விஜய் தரப்பு இப்ப வெளியிட்ட இந்த முடிவு கூட பிஜேபியோட வேலை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து இன்னும் 2-3 மாசம் இருக்கு. அது வரைக்கும் வந்து நீங்க பேச பொருளா இருக்கணும், மக்கள் மத்தியில் வந்து உங்க பேர் சொல்லப்பட்டுட்டே இருக்கணும். பிளஸோ மைனஸோ நெகட்டிவோ பாசிட்டிவோ நமக்கு சாதகமா சூழ்நிலை உருவாகணும்னா ஒரு ஹைப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். பாடும் பரம்பொருள் எப்பவும் நீங்களாவே இருக்கணும். அதனால வந்து நீங்க தொடர்ச்சியா இது மாதிரி சம்பவங்களை செஞ்சுட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்கன்னு உங்களை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சினிமால வந்து உங்களை வந்து இயக்குநர்கள் இயக்குனாங்க, இப்போ உங்களை வந்து RSS பிஜேபியும் இயக்குறது அப்படிங்கிறது தானே உண்மை. அப்படித்தானே இருக்க முடியும். அந்த ஆங்கிள் தான் நம்ம பாக்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா பிஜேபி திமுகவை மறுபடியும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க வைக்கிறதுக்காக வேண்டி, திமுகவுக்கு எதிர்ப்பான ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக வேண்டி மறுபடியும் பாஜக வெர்சஸ் திமுக என்ற களத்தை வந்து உருவாக்கணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த பிஜேபி இன்னைக்கு வந்து விஜய் வந்து திமுகவுக்கு ஆதரவாக திமுகவுக்கு எதிராக பேச வைக்குது அப்படின்னு பார்க்க முடியும். வேற எந்த ஆங்கிலும் இதை பார்க்க முடியும்னு எனக்கு தோணலை. பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாக்குறீங்க ஆனா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஏற்கனவே இருந்த ஒரு சேனல் வந்து 16,000 சப்ஸ்கிரைபரோட முடக்கப்பட்டுச்சு. இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுத்து தொடர்ச்சியா நீங்க வந்து நம்மளுடைய காணொலிகளை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.